பதில் சொல்லணும். ஓகேவா? என்னோட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, டாக்டர் அவங்க அம்மாவுக்கு வயசு வந்து 57 வயசாம். 57 வயசு இருக்கும்போது கிட்டத்தட்ட 10 வருஷமாட்டு சுகருக்கு மாத்திரையும் போட்டிருக்காங்களா, இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்களா, இன்னும் நார்மல் ஆகலையா. இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், எதனால அவங்களுக்கு சுகர் வந்துச்சுன்னு கேட்டேன். அவங்க சொன்ன பதில் உண்மையிலே அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க நடைபயிற்சியே போகல, அதனால தான் சுகர் வந்துச்சு அப்படின்னு. நான் என்ன கேட்டேன் தெரியுமா? உங்கள் வீட்டு பக்கத்தில் எவ்வளவோ பொம்பளைகள் இருக்காங்க, அப்படி தானே? அவங்களாம் நடைபயிற்சி போகிறதே இல்லையே, அவங்க வாக்கிங்கெல்லாம் போகிறதே இல்லையே, அவங்க குக்கிங்கை பார்ப்பாங்க, வீட்டில் ரிலாக்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சுகர் வரல, அவங்க மாத்திரை போடலை, இன்சுலின் போடவே இல்லையே. நல்லா கேட்டுடுங்க, இதுதான் பிரச்சனையே. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த உலகத்தில் சுகருக்கு நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை இன்சுலின் நடத்தினாங்களா, இல்லை யாராவது இந்த பானை வேற குறைச்சாங்களான்னு கேட்டேன். பதிலே இல்லை. அவங்களுக்கு நடைபயிற்சி மட்டும் பண்ணதால. இன்னொன்று கேட்டேன், சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை, யாருக்கா சுகர் சரியா இருக்கா? சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சுகர் சரியா இருக்கா சொல்லுங்க. இது என்னது? கிரீன் டீ. இது என்னது? வெந்தயம். இது என்னது? கரிஞ்சீரகம். இது என்னது? நாவல் பழம். இது என்னது? ஆவாரம்பூ. இது என்னது? கருவேப்பிலை. இது என்னது சொல்லுங்க. நெல்லிக்காய் ஜூஸ். இது என்ன? கொய்யா இலை. இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை தைராய்டு மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை இன்சுலின் நடத்தினாங்களா, இல்லை பானை வேற குறைச்சாங்களா? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருதுன்னு கேட்டால் எனக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமனுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா முதல்ல 2 மாத்திரை, 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை ஆகும். வாழ்க்கை முழுவதும் நிறைய பேர் இன்றைக்கும் இன்சுலின் போட்டுகிட்டே இருக்காங்க. கரெக்டா? இந்த தம்பி வர 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்காங்க. 120 170 கிலோ மொத்தம். சுகரும் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்ததெல்லாம் பேலன்ஸ்டு டயட். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் OES டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ லைக் பண்ண மறந்துடாதுங்க. இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. நான் கேட்ட கொஸ்டின் கரெக்டாக இல்லையான்னு வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க, கரெக்டாக உங்களுக்கு புரியும். சரியா? OES டைப் பண்ண மறந்துடாதுங்க, லைக் பண்ண மறந்துடாதுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் பேலன்ஸ் டயட் மறந்துடாதுங்க. ஓகேவா?